எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் நின்னை மறவா வரம் வேண்டும். சுவாமி, இந்த பாட்டில் வர மாதிரி எத்தனை ஜென்மம் நான் எடுத்தாலும் உங்களை மறக்காமல் இருக்கணும். நீங்கள் என்னோட எல்லா ஜென்மத்துலேயும் என்னோட குருவாக வந்து என்னை எப்படி இந்த ஜென்மத்தில் கைட் பண்ணி என் கூடவே இருக்கீங்களோ அதே மாதிரி என்னை எப்போவுமே கைட் பண்ணும். உங்களோட நாமத்தையும் உங்களோட ஃபார்மையும் நான் மறக்கவே கூடாது. சுவாமி, எனக்கு அந்த பாக்கியம் நீங்கள் தரணும். என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சாய்ராம். ஹாப்பி பர்த்டே பாபா. சாய்க்குள்ள ஹால்ல போய் உட்காந்து சவுண்ட் செக் பண்ணும்போது எல்லாம் டியூன் பண்ணிட்டு நான் வீணை எடுத்து ஃபர்ஸ்ட் நோட் மீட்டின உடனே, ஃபர்ஸ்ட் ஸ்வரம் மீட்டின உடனே அந்த ஃபீல், அந்த ரிவர்பரேஷன், அந்த டிவைனிட்டி திருப்பி மறுபடியும் சொல்றேன். அதை இங்க வந்து அதை உணரணும். அதை உணர்ந்தா தான் அந்த ஃபீல் தெரியும். அதை கண்டிப்பா நான் இன்னைக்கு உணர்ந்திருக்கேன். அடுத்தது பாபாவுடைய 100வது பிறந்த நாள். கண்டிப்பா நான் வருவேன். ஐ வில் கம் அண்ட் ப்ளே. தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் பாபா வந்து என்னுடைய ஒரு நண்பர் மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க, வேற என்ன பாக்கியம் வேணும், என்ன புண்ணியம் செய்தேனோன்னு ஒரு பாட்டே இருக்கு. ஸோ அதை தான் பாடணும் ஆக்சுவலி. எவ்வளோ நாள் இருந்தாலும் எவ்வளோ மணி நேரம் இருந்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த சிரிப்பும் அந்த முகத்தில் இருக்கிற அந்த ஒரு நிச்சலமும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தைரியமும் அந்த கண்களில். ஸோ அதை வந்து நான் 2 நாள் முன்னாடி வந்திருந்தேன். அப்போ பாபா ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து பாபாவோட பேசிட்டு இருந்தார் பாபா. அப்போ நான் மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு பாபாவுக்கு வந்து இவ்வளோ ரவுண்டாக தலைமுடி வந்து இவ்வளோ இருக்கும், பாபாவுக்கும் தலைமுடி கொட்டியிருக்கு கொஞ்சம் அப்படின்னு நான் வந்து என் மனசுக்குள்ளே நினச்சேன். திடீர்னு அந்த பேச்சில் எப்படி அவர் கொண்டாருன்னு தெரியல. அவர் சொல்றார், பாபா சொல்றார், சில பேர் வந்து இந்த கூட்டத்துல மனசுல நினைச்சுக்கிறா பாபாவுக்கும் முடி கொட்டி போச்சு அப்படின்னு. அப்படின்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுது. அப்படி வந்து எப்படி நமக்குள்ள ஊடுருவி நம்ம மனசுக்குள்ள நம்ம ஒரு மூளைக்குள்ள போய் நம்ம என்ன நினைக்கிறோன்றது அவர் வந்து அவர் வார்த்தையால பிரதிபலிக்கிறாருன்னு அது வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. இவர் எப்போதுமே நம்மள வந்து கண்காணிச்சுட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா. அதனால வந்து அந்த நாள்லேருந்தே எனக்கு வந்து தினமுமே நான் வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி பாபா படத்துக்கு முன்னாடி சொல்லுவேன். என்னை வந்து இன்னைக்கு நல்ல எண்ணங்கள் கொடு, நல்ல காரியங்கள் செய்யவை, மனசுக்குள்ள நல்ல இமோஷன்ஸ் கொடு, உன்னோட வந்து உன்னோட கூட இருக்கிற அந்த பிணைப்பு என் நேரத்திலையும் அதுல வந்து விரிசல் வரக்கூடாது அப்படின்னு நான் எப்போதுமே வேண்டிப்பேன். பரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் ராமரசம். A very very happy 100th birth anniversary. இது என்னோட முதல் தடவை பிரசாந்தி நிலையத்துல அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். பட் இங்க வந்து எல்லாரோடையும் சேர்ந்து பாடும்போது தான் தெரிஞ்சுது, ஒரே குடும்பமா எல்லாரும் ஆயிட்டோம். வந்த க்ஷணத்துலேருந்து எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருந்திருக்கோம். ஒரு சமயம் கூட என்னால வந்து இந்த இடத்துக்கு நம்ம முன்னாடி வந்ததே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. ஸோ அப்படி ஒரு ஹோம்லி, அப்படி ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க. நான் மேடையில ஏறும்போது எப்பவுமே என்னோட குருநாத்தாலெல்லாம் நினைச்சுண்டு நீங்களே என் உள்ள உட்கார்ந்து இந்த சங்கீதத்தை நீங்களே இன்னைக்கு பாடணும் அப்படின்னு நினைச்சுப்பேன். பட் இன்னைக்கு அந்த மாதிரி நினைக்கிறப்போ கண்ணை மூடிண்டு நான் அந்த நாச்சே பாண்டுரங்கான்னு பாடும்போது பகவான் சாக்ஷாத் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று அவரே வந்து பாண்டுரங்கனா அங்க ஆடுறத நான் இன்னைக்கு கண்ணால பார்த்தேன். இதை சொல்லும் போது எனக்கு புல்லரிக்கிறது. எவ்வளவு தூரம் இதை நம்பும்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் அங்க வந்து பிரத்யக்ஷமா இதை அனுபவிச்சிருக்கேன்.
महादेवा महेश्वरा साई नारायणा and happy birthday Swami. Jai Sai Ram. Namaskaram. It always is a lot of happiness. That is அந்த ஒரு ஹாப்பினஸ்க்கு ஒரு அளவே இல்லை, எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நான் இந்த வாட்டி புட்டபர்த்திக்கு வந்திருக்கேன். And I'm so happy to be a part of the 100th birthday celebrations here at Puttaparthi. எனக்கு my journey very intimately with Puttaparthi began with Sai Pancharatnam. ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட கோஇன்சிடென்சஸ், அது நம்ம வந்து விவரிக்க முடியாத அளவுக்கு he has been a very strong guiding force. So thank you Swami. I really wish I could see you here in mortal form on your 100th birthday and just maybe shout from the audience loudly saying happy birthday. But my heart will always be singing for you. Once again, happy birthday. Namaskaram. Jai Sai Ram. பிரசாந்தி நிலையத்தில் சுவாமியோட 99th பர்த்டேக்கு இங்கே வந்து ஜூலா மகோத்சவத்தில் எங்களோட சங்கீத அர்ப்பணமாக சங்கீத சேவை பண்ணுறதுக்கு கிடச்சது பெரிய பாக்கியம். இங்கே முதல்ல நான் வந்தது குருவோட, என் தந்தையும் குருவும் ஆகிய ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் அவர்களுடன். அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு முறை ஒரு 6-7 வருஷம் முன்னாடி வந்து சோலோ வயலின் கச்சேரி பண்ணினதுக்கப்புறமா இப்போ இன்றைக்கி சுவாமியோட பிறந்த நாளைக்கு, அதுவும் 100வது நாளை நம்ம ஆரம்பிக்கிற தருணத்தில் இங்கே வந்து வாசிக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். தங்க ரதத்தில் ரதோத்சவம் அது முடிஞ்சு நாங்கள் வாசிக்கிற அந்த மேடை வந்து சுவாமியை பார்த்துண்டு அவர் அந்த ஊஞ்சலில் அப்படி ஆடிண்டே அந்த சங்கீதத்தை கேட்குறதும், பின்னாடி எங்களுக்கு பின்னாடி அந்த தங்க ரதத்தில் சுவாமி உட்காண்டு கேட்குறதும், நடுவில் நாங்கள் உட்காந்து வாசிக்கிறதுங்கிறது அது ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியும், வார்த்தையில் சொல்ல முடியாத ஒரு அனுபவம். அது கிடைச்சதுக்கு ரொம்பவே சுவாமியோட கருணை இல்லைனாக்கா, அவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இங்கே வர முடியாது, இங்கே வந்து வாசிக்க முடியாது. அவருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக உணரக்கூடிய ஒரு நாளாக நான் நினைக்கிறேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நான் பெரிய பாக்கியசாலின்னு சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பாவோட கூட ஒட்டிண்டு இங்கே வந்து தரிசனத்துக்காக பலமுறை அப்பாவோட வந்திருக்கேன். அப்படி அங்கே அந்த பாத் ஒன்று இருக்கும், சுவாமி நடந்து வரதுக்காக அந்த இங்கே உட்காத்தி வைப்பா யாரோ ஒரு வாலண்டியர் வந்து, அப்பா பக்கத்தையே உட்காந்துருப்போம். சுவாமி இந்த ஏரியா ரொம்ப பெருசுங்கிறதுனால அந்த எண்டில் இருப்பார். பட்டு மனசு முழுக்க ஏங்கின்னு இருக்கும், சுவாமி இந்த பக்கம் வரமாட்டாரா, இல்லை அப்படியே போயிடுவாரா அப்படின்னு ஒரு தாபம் இருக்கும். பட் ஒரு தடவை கூட அவர் வராமல் இருந்ததில்லை. அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு கட்டுப்பாடு, அந்த டிசிப்ளின், ஏகாகிர சித்தம், அதாவது ஒரு மனம் நிலை அப்படின்னு சொல்லுவாள், கான்சன்ட்ரேஷன். எல்லாரும் வேறு எது சிந்தனையும் இல்லாமல் பகவானை பற்றியே நினச்சிண்டு அந்த பஜன்ஸில் பங்கெடுத்துட்டு இருக்கிற போது ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிடுறது, எமோஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுறது. நம்ம இங்கேருந்து வெளியில் போகிற போது ஒரு புது மனிதனாக ஒவ்வொருத்தரும் போகக்கூடிய ஒரு அனுபவம் ஒவ்வொருத்தருக்குமே ஏற்படுறது. தங்க ரதத்தை பேக்ரவுண்டாக வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து வாசிக்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. இதுக்கு நாங்கள் ஸ்ரீ சாய்ராம் அவருடைய பாதத்தில் நமஸ்கரிக்கிறோம். சாய்ராம். பக்தர்கள் அனைவருக்கும் பகவானுடைய 100ஆண்டு விழா வாழ்த்துக்கள். சுவாமி மாதிரியே நாம் எல்லாம் அன்கண்டிஷ்னல் லவ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உலகத்திலே சாந்தி நிலவ பாடுபடுவோம்.
சாய்ராம். இதுதான் முதல் முறையாக வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட இப்படி 9 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 9ங்கிறது எப்படின்னா அதை நான் பிளான் பண்ணல. 15 பேரோட வரலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்தது. பட் இது சுவாமியோட 99வது பிறந்த நாள் செலிப்ரேஷன்ஸ். ஸோ அதில் 9ங்கிறது அமைஞ்சது வந்து அது அவர் அப்படி அமைச்சதா நான் நினச்சிக்கிறேன். அண்ட் வந்து எங்கள் எல்லாருக்கும் வருஷது ரொம்ப சந்தோஷம். எங்கள் சங்கீதத்தை அவருக்கு அர்ப்பணை பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மகிழ்ச்சி. நான் சின்ன வயசுலேருந்து என்னோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து சாய் டிவோட்டீஸ் தான். அண்ட் ஒவ்வொரு தருணத்துலேயும் வந்து தெர் இஸ் பீன் சம் இன்சிடென்ட் ஆர் தி அதர் வேறன் அவரோட ஆசீர்வாதம் இருந்திருக்கு, அவரோட ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஒரு தரம் நாங்கள் நாசிக்கில் இருக்கிறச்சே என்ன கோயில் ஞாபகம் வரல, அங்கே கோதாவரி ரிவர். ஸோ ஐ ஃபெல் இன் டு த ரிவர் and I was not to be found for about 10-15 seconds. So my mother only prayed to Sai Baba. Swamiki idu panni yaro orthar engirundho vandu he lifted me up, and that man was never to be seen again. So this is one such incident. அதாவது நம்ம எல்லாருமே இந்த ஒரு ஈவெண்ட் விட்னஸ் பண்றதுக்கு, பார்க்கறதுக்கு, பகிர்ந்துக்கிறதுக்கு, கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு உண்டாயிருக்கு. நம்ம இந்த டைம்ஸ், நம்ம பாபா பகவான் இருந்த டைம்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க் மைல்ஸ்டோன் ஈவெண்ட் நடக்குச்சு நம்ம இருக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய பிளெஸிங். ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட் டு ஷேர் த சேம் ஸ்பேஸ் ஆஸ் சுவாமி டிட். சுவாமி வாக்ட் ஆன். ஸோ 2025 வந்து 5ஆம் முறையாக பாடுறேன் நான் பிரசாந்தி நிலையத்தில். ಶರವಣ ಭವಯನು ತಿರುಮದಿದಂ ತನೈ ಸದಾ ಜಪಿಯನಾವ ಓಂ ಶರವಣ ಭವಯನು ತಿರುಮದಿದಂ ತನೈ ಸದಾ ಜಪಿಯನಾವ ಓಂ ಶರವಣ ಭವಯನು. நிஜமாவே அங்கே வேறு ஒன்று எண்ணமும் வராது, ஒன்லி காட்லி ஸ்பிரிச்சுவல் எண்ணம் தான் வரும் பிரசாந்தி நிலையத்தில். அது எப்போ பாடினாலும் அது ஒரு ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற, அதுக்கு மேலே நான் என்ஜாய் பண்ணுவேன். அங்கே இன்னைக்கு வந்து தான் பாபாவோட எண்ணத்துலேயே நான் உட்காந்து பாடுறேன். மிஸ் பண்ணேன் அவரை ரொம்ப. ஒரு ஹிஸ் ப்ரெசன்ஸ் வாஸ் தேர். எனக்கு ஏதோ தோணித்து அவர் அங்கே இருக்கார் சொல்லி, அந்த ஒரு எனர்ஜி எனக்கு தோணித்து மனசில். எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கேட்டா பாடினா என் கூட ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.